வணக்கம் நண்பர்களே. திராட்சை செடி நடவு செஞ்சதிலிருந்து முதலாக கவாத்து பண்ணுவதற்குரிய ஒரு வருட காலங்களில் செடியோட வளர்ப்பு முறைகள் எப்படி இருக்கும், பராமரிப்பு எப்படி செய்யலாம் அப்படின்ற பற்றிய வீடியோ தொடரோட இது 8வது பகுதி. இது முந்தைய எபிசோடுகள் உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இந்த பகுதியில் 4 மற்றும் 5வது ஒடிப்பு வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம 3வது ஒடிப்பு முறைகளில் வளர்ப்பு குச்சிகள், காய்ப்பு குச்சிகள்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு நிறையா காய்க்கிறதுக்கு காய்ப்பு குச்சிகள் தேவை. காய்ப்பு குச்சிகளை உருவாக்குறதுக்கு வளர்ப்பூச்சிகள் தேவை. அந்த 2 குச்சிகளுக்குள்ள வித்தியாசங்கள், அதோட மகத்துவங்கள், அதோட பயன்கள் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து ஒடிப்பு வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப லேசாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த பகுதியை நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐகார்டில் இருக்குது. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4 மற்றும் 5வது ஒடிப்பு முறைகள் உங்களுக்கு ரொம்ப லேசாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திராட்சை செடியில் இதுவரைக்கும் நடந்த ஒடிப்பு வேலையில் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம திராட்சை செடியை நடவு பண்ணியிருப்போம். அது பந்தல் ஏறி படர்ந்துருக்கும். 13 இலைகளுக்கு மேலே வளர்ந்த பிறகு 6 மற்றும் 7வது இலை கனவில் நம்ம முதல் ஒடிப்பு வேலைகளை ஆரம்பிச்சிருந்திருப்போம். நம்ம முதல் ஒடிப்பு முடிஞ்ச 15 நாளைக்கு பிறகு அதிலிருந்து 4 பக்க கிளைகள் வெளியேறி வரும். நம்ம இந்த ஒடிப்பு வேலைகள் செய்கிறதுக்காண்டியும் இந்த திராட்சை வளர்ப்பை லேசாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் அதுக்கு ABCDன்னு 4 விதமாக நம்ம பேர் வச்சுக்கிடுவோம். நம்ம 2வது ஒடிப்பு வேலையை A என்ற பக்க கிளையிலிருந்து ஆரம்பிச்சிருப்போம். வழக்கம் போல் 13 இலைகளுக்கு மேலே வளர்ந்த பிறகு 6 மற்றும் 7வது இலை கனவில் கட் பண்ணி விட்டுருப்போம். இது 2வது ஒடிப்பு. இந்த 2வது ஒடிப்பு முடிஞ்ச 15 நாள்களில் அதிலிருந்து 2 புதிய பக்க கிளைகள் வெளியேறும். அதுக்கு நம்ம வசதிக்கு A1, A2ன்னு சொல்லி பேர் வச்சுக்கிடுவோம். இந்த A1ன்ற பக்க கிளையை வளர்ப்பு குச்சிகள் பயன்பாட்டுக்கும், A2ன்ற பக்க கிளையை காய்ப்பு குச்சிகள் பயன்பாட்டுக்கும் நம்ம வளர்ப்போம். நம்ம 3வது ஒடிப்பில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, அந்த ஏன்ற பக்க கிளையிலிருந்து புதுசாக பிரித்து வந்த A1ன்ற வளர்ப்பூச்சியில் வழக்கமாக ஒடிச்சும், A2ன்ற காய்ப்பூச்சியில் ஒடிக்காமலும் வளர்த்துருப்போம். நம்ம ஏன்ற பக்க கிளையில் என்ன ஒடிப்பு வேலைகள் செஞ்சோமோ அது எல்லாத்தையுமே BCDன்ற பக்க கிளைகளையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொன்றில் இருந்தும் வளர்ப்பூச்சிகளும் கிடைக்கும், காய்ப்பூச்சிகளும் கிடைக்கும். நம்ம இந்த 3 ஒடிப்பு முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வளர்ப்பூச்சிகள்னால் ஒடிக்கணும், காய்ப்பூச்சிகள்னால் ஒடிக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்க்க போகிற 4வது ஒடிப்பில் எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் இல்லை. 3வது ஒடிப்பு என்ன வேலை செஞ்சோமோ அதேவே அப்படியே 4வது ஒடிப்புலையும் 5வது ஒடிப்புலையும் அப்படியே செஞ்சிடலாம். ஒவ்வொரு ஒடிப்பு முடிஞ்ச பிறகும் 15 நாட்களில் 2 புதிய துளிர்கள் பக்க கிளைகளாக வெளியேறும். அந்த 2 பக்க கிளைகளை ஒன்றில் ஒடிச்சு வளர்ப்பு குச்சிக்காக வளர்க்கணும், இன்னொன்றில் ஒடிக்காமல் காய்ப்பூச்சிகளாக வளர்க்கணும். இதே ஃபார்முலாவை அப்படியே அடுத்தடுத்த ஒடிப்புலையும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஒடிப்பு வேலை செய்கிறப்பையும் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, பக்க கிளைகள் மாதிரி வளர்ந்துட்டு வர்ற 2 புதிய துளிர்களையும் 13 இலைகள் வரைக்கும் வளர விட்டுறணும். அதில் ஒன்றை என்ன செய்யணும் அப்படின்னா, காய்ப்பு குச்சிகள் பயன்பாட்டுக்காக எந்த ஒடிப்பு வேலைகளையும் செய்யாமல் அப்படியே வளர்க்கணும். அது 20 இலை 30 இலை வரைக்கும் கூட போகலாம். இன்னொன்று, நம்ம வழக்கமான ஒடிப்பு முறைகளை பயன்படுத்தி 6 மற்றும் 7வது இலை கனவில் ஒடிச்சு விட்டுறணும். இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்ததை நம்ம திராட்சை தோட்டத்தில் நேரடியாக எப்படி உடைச்சி வளர்த்தோம்ன்றதை பார்க்கலாம். பந்தலுக்கு மேலே வளர்ந்த செடியை இந்த மாதிரி முதல் ஒடிப்பை நம்ம உடைச்சு வந்துருப்போம். இந்த இடத்துல அது வளர்ந்து அடுத்த ஒடிப்புக்கு தயாராகிருப்ப இந்த இடத்துல 6 மற்றும் 7வது இலை கனவில் உடைச்சிருப்போம். 2வது ஒடிப்பை உடைச்சிருந்துருப்போம். இதில் 2 கிளைகள் பக்க கிளைகள் வெளியே இருந்திருக்கும். இன்னும் 3வது ஒடிப்புக்கு தயார்படுத்துவோம். இந்த 2ல் இது 3வது ஒடிப்புக்கு தயார்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல
மூணாவது வெடிப்பு இந்த இடத்துல செஞ்சுருப்போம். இப்போ இதில் வர்ற 2 கிளைகளைத்தான் ஒன்று வந்து காய்ப்பூச்சிலாக நம்ம எடுக்க போகிறோம், ஒன்று வந்து வளர்ப்பூச்சிலாக எடுக்க போகிறோம். இது காய்ப்பூச்சிகளாக இதை எடுத்துருக்கோம். அதை வந்து வளர்ப்பூச்சிகளை அடுத்த ஒடிப்புக்கு தயார்படுத்துறதுக்காக அடுத்த ஒடிப்புக்கு இது வந்து எடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒடிச்சு விட்டுருக்கு 4வது வெடிப்பை வந்து. நாலாவது வெடிப்பை வந்து இந்த இடத்துல செஞ்சுருக்கு. இப்போ இது வளர்ந்த பிறகு இதில் வந்து நம்ம அடுத்த 5வது வெடிப்பை வந்து செய்யணும். இப்போ 2 துளிர்கள் விட்டுருக்கு. இதை ஒன்று வந்து காய்ப்பூச்சிக்காக விட்டுட்டு இன்னொன்று வந்து வளர்ப்பூச்சியாக 15 நாள் வளர்த்து அதில் வந்து நம்ம 5வது வெடிப்பை வந்து செய்யணும். 2 துளிரில் 4வது ஒடித்த துளிர் ஒன்று வந்து காய்ப்பூச்சிக்கு விட்டுறணும், எந்த ஒடிப்புகளையும் செய்யக்கூடாது. இதை வந்து இன்னும் 13 நாள் வளர்ந்த பிறகு 5வது வெடிப்பை இதில் வந்து நம்ம செஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம அடுத்து வளர்ப்பூச்சிகளை எப்படி வந்து ஒடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம A1 A2ன்றதெல்லாம் இந்த குச்சிலேயே வந்திருக்கும். நம்ம இப்போ இந்த ஏன்ற குச்சிகளையே பற்றியே பார்த்துட்ருக்கோம். இப்போ இது 3 ஒடிப்பு ஒடிச்சு இப்போ 4வது ஒடிப்புக்கு தயாராகிருக்கு. இதில் 2 பக்க கிளைகள் வந்து வந்திருக்கு. இந்த 2 பக்க கிளைகளுக்கும் ஒன்றில் வந்து நம்ம ஒடிப்பு வேலைகள் செய்ய போகிறோம், ஒன்றில் வந்து ஒடிப்பு வேலைகள் வந்து செய்யாமல் அப்படி விட போகிறோம். அதாவது ஒன்றை வந்து வளர்ப்பூச்சியாக எடுக்க போகிறோம், ஒன்றை வந்து காய்ப்பூச்சிகளுக்காக எதுவுமே செய்யாமல் விட்டுற போகிறோம். இந்த 2ல் இப்போ நம்ம வசதிக்காக வேண்டி இந்த தலைப்பை வேவும் கீழே இறக்கி வச்சு நம்ம ஒடிப்பு வேலைகள் வந்து செய்யலாம். இப்போ கீழே இறக்கி விட்டுருக்கு. இது 2 கிளைகள் வந்து, அதாவது 3வது ஒடிப்பு ஒடித்த பிறகு இது 4வது ஒடிப்புக்கு தயாராக இருக்குது. 2 கிளைகள் வந்து வந்திருக்கு, பக்க கிளைகள். இதில் 2ல் வந்து ஒன்றில் வந்து நம்ம வந்து ஒடிப்பு வேலைகள் செய்ய போகிறோம், இன்னும் வந்து ஒடிப்பு வேலைகள் செய்யாமல் காய்ப்பூச்சிகளுக்கு அப்படியே வந்து விட்டுற போகிறோம். இந்த 1ல் ஒடிப்பு வேலைகள் வந்து செய்ய போகிறோம். இது வழக்கம் போல் 6 மற்றும் 7வது இலை கனவில் நம்ம ஒடிச்சு விட்டால் போதும். ஒடிக்க முடியாட்டி கத்தி ஏதாவது வச்சு அறுத்து விட்டுடலாம். நம்ம ஒடிக்கிறப்ப தவறி வேறு சிறு துளிர்களையும், அதாவது தளைஞ்சு வரக்கூடிய அடுத்து பக்க கிளையில் இருக்கக்கூடிய சிறு துளிர்களையும் சேதமாகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி கட் பண்ண முடியலைன்னா கத்தியை வச்சு எடுத்துடலாம். இப்படி கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். இதிலிருந்து இன்னும் 2 துளிர்கள் வரும். நம்ம அதை அடுத்த 5வது ஒடிப்புக்கு அதில் வந்து ஒன்று காய்ப்பூச்சிகளாக விட்டுலாம், ஒன்றை வந்து வளர்ப்பூச்சிகளாக அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து எந்த விதமான ஒடிப்பு வேலைகளும் செய்யாமல் காய்ப்பூச்சிகளுக்குன்னு ஒதுக்கி விட்ட ஒரு பக்க கிளையில் வந்து பார்ப்போம். இதில் வந்து துளிர் வளர்ந்துகிட்டே போகும். இதில் ஒடிப்பு வேலைகள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதை வந்து காய்ப்பூச்சிகளுக்காக இதை வந்து ஒதுக்கி விட்டுருப்போம். இது 13 இலை 20 இலை கூடவும் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த ஒடிப்பு வேலைகளும் செய்யக்கூடாது. அது காய்ப்பூச்சிகள். இதை வந்து வளர்ப்பூச்சிகள். இதில் வந்து நம்ம ஒடிப்பு வேலைகள் வந்து செஞ்சுருப்போம். இந்த ஒடிப்பு வேலைகள் செஞ்ச பிறகு இந்த இலை கனவுகளில் இருக்கிற சிறு துளிர்களே
அடுத்து ஒரு 15 நாளில் 2 பக்க கிளைகளாக பெரிய கிளைகளாக வளர ஆரம்பிக்கும். அதில் நம்ம வழக்கம் போல் இந்த ஒடிப்பு வேலைகள் வந்து ஒரு வளர்ப்பூச்சியில் ஒடிப்பு வேலைகள் செய்யணும், காய்ப்பூச்சியில் ஒடிப்பு வேலைகள் செய்யாமல் விட்டுறணும். அடுத்ததாக இந்த ஒடிப்பு வேலைகள் வந்து 6 மற்றும் 7வது இலைக்கணுவில் மட்டுமே செய்யணுமா, இல்லை வேறு இலைக்கணுவுகளை செய்யலாமா? அதே மாதிரி பக்க கிளைகள் 2க்கு மேலே பக்க கிளைகள் வந்தால் அதை என்ன செய்கிறது, நீக்கிடலாமா? அல்லது ஒரு பக்க கிளைகள் வந்தால் அதை எப்படி காய்ப்பூச்சிகளாக மாற்றுறது, எப்படி வளர்ப்பூச்சிகளாக வச்சுக்கலாமா அப்படின்ற சந்தேகத்துக்கெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனலில் திராட்சையை பற்றியும் திராட்சை சார்ந்த தகவல்கள் பற்றியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்வம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.